தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தர் நமக்காக சிலுவிலே தண்ணியே ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் சாட்டினால வைத்து அடித்தார்கள். அவருடைய சரீரத்தில் அங்கங்கமாக சதைகள் பிக்கப்பட்டது. விஷம் நிறைந்த முள்ளுகளால அவர் தலையில வைத்து அடித்தார்கள். அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஈட்டியால் விழாவிலே குத்தினார்கள். குத்தி கிழிக்கும் பொழுது இருதய பகுதி குத்தி கிடைத்ததாம். அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு போட்டார்கள். ஓங்கி அறிந்தார்கள், காரி துப்பினார்கள். எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல சுமந்ததுனால ஒரு பாவமாக்கப்பட்டார். ஒரு வாயை திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக சிலுவையில் அகோரமாக தொங்கினார். ஆனா அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். மரித்து பிசாசுடைய தலையை நசுக்கி நம்மளை அவரை மீட்டு 3ஆம் நாள் உயிரோடு உயிர் தேர்ந்து பிதாவுடைய வலது பாரசத்துல வீட்டு இருப்பேன் என்று அவருக்குள்ளாய் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. அங்கிருந்த 100க்கு அதிபதி அவரை பார்த்து சொன்னான், இவர் மெய்யாகவே நீதிபரராய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாமளும் எல்லா விதத்திலும் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நாம நீதிமான்களாய் இருக்கிறோம். நீதிமான்களாய் மாத்திரமில்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் நாம காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆம், கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.